நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது களஞ்சியம் ஆப்பில் பே ஸ்லிப்பு எப்படி இருக்கலாம், லீவ் அப்ளை பண்ணுறது எப்படி போட்டிருக்கேன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம நம்முடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்முடைய ப்ளே ஸ்டோர் இதில் போயிட்டு களஞ்சியம் ஆப் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த களஞ்சியம் ஆப் நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டுப்பீங்க. ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் பாஸ்வேர்டு போடுங்க. பாஸ்வேர்டு போடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஃபஸ்ட் செகண்ட் இருக்குது பாருங்கள். அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ இஎஸ்ஆர் பார்த்துக்கலாம். இதில் இஎஸ்ஆர்லாம் வருது. இதுலேயே இஎஸ்ஆர்லாம் வருது, பார்த்துங்க. ஸோ இஎஸ்ஆர் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். அதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இஎஸ்ஆர். இஎஸ்ஆர் கிளிக் பண்ணலாம். இஎஸ்ஆர் பார்ட் 1க்கு பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 கிளிக் பண்ணோம்னா நமக்கு டவுன்லோடு வந்து பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் டவுன்லோடு இருக்குது பாருங்கள். இந்த டவுன்லோடு கிளிக் பண்ணால் நம்ம இஎஸ்ஆர் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இஎஸ்ஆர் டவுன்லோடு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவே வந்துடும். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நம்ம எஸ்ஆர் இப்படி தான் இருக்கும். நம்ம எஸ்ஆர் இப்படி தான் இருக்கும். இதுதான் எஸ்ஆர். இது மாதிரி நம்ம எஸ்ஆர் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது இதில் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் அடுத்து லீவ் அப்ளை பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இதுதான் லீவ் அப்ளிகேஷன், அதாவது லீவ் ரிக்வெஸ்ட் பண்ணுறது. இது லீவ் அப்ளை பண்ணலாம். இதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்முடைய பே ஸ்லிப் பார்க்கலாம். பே ஸ்லிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ பே ஸ்லிப் எடுத்து போகிறோம். பே ஸ்லிப், இது பே ஸ்லிப்பு. இது லீவ் ஐக்கான். இது லீவ் ஐக்கான். இது இஎஸ்ஆர். ஸோ இது மாதிரி நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ இந்த களஞ்சியம் ஆப் எல்லோரும் யூஸ் பண்ணணும் கட்டாயம். இப்போ நான் என்ன பண்ணணும், பே ஸ்லிப் கிளிக் பண்ணுறேன். பே ஸ்லிப்பு கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து வருஷம் 2024 இருக்குது. நீங்கள் மாற்றிக்கலாம் தேவைன்னா. மந்த்து சூஸ் பண்ணுங்கள். டிசம்பர் தேவையா, டிசம்பர் வச்சுருங்க. இங்கே இருக்க டவுன்லோடு, அவ்வளோதான். நம்ம டவுன்லோடை கிளிக் பண்ணலாம். டவுன்லோடை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இங்கே போர்ட்டல் இருக்குது. இது போர்ட்டல். நம்ம போர்ட்டல் போக தேவையில்லை. போர்ட்டல் நம்ம போக தேவையில்லை. நம்ம போகிறது டைரெக்டாக போட போகிறோம். அப்போ இங்கே ஓகே கொடுங்க. நம்ம ஓகே பண்ணுறோம். இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆகும். பிடிஎஃபாக நம்ம ஓப்பன் ஆகிடும். வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் கேட்குறது பாருங்கள். பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். பிடிஎஃபே ஓப்பன் ஆகிடும். இங்கே டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்கள் பிறந்த தேதியை கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. முழுமையாக ஒன்லி டேட்டு மட்டும் தான். உதாரணமாக டேட் ஆஃப் பர்த்னா உங்களுடைய, அதாவது ஒரு 10/06/1980 அது மாதிரி. ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பே ஸ்லிப்பு வந்துடும். வெரி சிம்பிள். இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். களஞ்சியம் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இதை ஈஸியாக நம்ம எல்லோரும் பண்ணலாம். இதற்கு ஒன்றும் அதிக டைம் எடுக்காது. நீங்கள் பிரிண்ட் போடலாம். அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நாம் இது மாதிரி ஈஸியாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் வீடியோ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.